சுவிசேஷம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தின் முதல் பகுதி. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். உடனே சொல்லுவோமா? ஆண்டவர் எப்படி செய்தாரா? எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நம்ப தேவ பிள்ளைகளே, 26வது ஆண்டை துவங்கினோம். 6 மாதங்களை கர்த்தர் முடிக்க நமக்கு சித்தம் கொண்டவரால் எல்லா காரியத்தையும் செய்தார். 7வது மாதத்தை தொடங்குகிற நேரத்தில் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செய்வார், செய்கிறார். என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவராய் இருப்பார் என்றால் என் வாழ்க்கையிலே எத்தனை மாற்ற முடியாத காரியங்கள் இருந்தாலும் எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். என் அன்பு தெய்வமுடைய இது 7ஆம் மாதமாக இருக்கிறபடியினாலே இன்னும் இதை திடப்படுத்தும்படியாக உங்களுக்கு காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு எடுத்தவர்கள் வாசிக்க மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும். நல்ல கவனிக்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படும். அன்பு தேவனுடைய இந்த 3 காரியங்களை செய்ய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடம்புல ஆவி, ஆத்மா, சரீரம் இருப்பது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக நாம் கேட்க வேண்டும். அடுத்தது தேடணும். அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க? என் அன்பு தேவனுடைய இந்த 3 காரியங்களையும் சரியாய் இந்த 7வது மாதத்தில் செய்வார் என்றால் மார்க்கு 7:37 சொல்வதன்படியால் எல்லாவற்றையும் நன்றாய் உனக்கு செய்து விட்டுதான் அவர் உன்னிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய இப்ப அந்த மார்க்கு 8வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்க. மார்க்கு 8:1 வாசிக்க பார்ப்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய 6 மாதங்கள் ஆண்டவரே உங்க பலத்தினால் நடந்தோம். 7ஆம் மாதம் எங்களுக்கு தெரியாது, நாளை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாட்களை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிற தேவனே, நீ காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறீர்கள். ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்கிற நல்ல தகப்பன் அப்பா. ஆண்டவர் சொல்கிற காரியம் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் ஆண்டவரே 6 மாசம் நடத்திச்சேன். 7வது மாதம் இடத்தில் ஒத்துமில்லாமல் வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஒருவேளை ஒரு மனிதன் கேட்கிற நேரத்துல மனிதன் என்ன நினைப்பான் என்று சொல்லி நம்ம என்ன சொல்றோம்? சாப்பிட்டா சாப்பிட்ட, தண்ணி குடிச்சுக்க தண்ணி குடிச்சுக்க. ஆனா உள்ளான இருதயத்தில் பார்க்கிறதான நேரத்துல சாப்பிட்டோம் இருக்க மாட்டோம், தண்ணியும் குடிச்சிருக்க மாட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே 6வது மாதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு பஞ்சங்களா இருந்தது, இயலாமையா இருந்தது. நடக்குமா? கிடைக்குமா? ஆண்டவரே ஏக்கங்கள் நிறைவேறுமா? என் எதிர்காலங்கள் சித்திப்பெறுமா என்று சொல்லி கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த 7ஆம் மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் நன்றாய் செய்தார். ஆண்டவரே எனக்கு புரியல, என்ன நீங்க சும்மா இருக்க வைக்கிறீங்க, என் வேலையை யார் ஆண்டவரே செய்வார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உனக்கு தெரியாத அநேக காரியங்களை கர்த்தர் பிறகா இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். யுத்தம் கர்த்தருக்குரியது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியாக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப ஏசப்பாட்டவங்க என்ன கேரண்டி? இளைப்பாறுதல் கேரண்டி. அப்ப இளைப்பாறுதல் கேரண்டின்னு சொன்னா இந்த 7வது மாதத்துல என் சுயபலத்தை நான் நம்ப போவதில்லை, மாம்சபலத்தை நம்ப போவதில்லை. எத்தனை பெரிய கோலியாத் எனக்கு முன்பாய் நின்றாலும் என்னை அழைத்தவர் அண்ட சராசரங்களை படைத்து வைத்துவிட்டு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு மான பீடம் என்று சொன்னாரே, அவருக்கு முன்பாக இந்த உலகத்துல ஒருவரும் பெரியவன் இல்லை. அந்த பெரியவன் எனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அவர்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது என் அன்பு தேவ பிள்ளையே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் நீ பரத்தை பறக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா?
என் பிள்ளையின் கரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கிறாரு. அப்பா, என் பிள்ளையின் கரத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். என் பிள்ளை என்னிடத்தில் பேசுகிறான். என் மகள் என்னிடத்தில் வந்து கேட்கிறாள். நான் அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. வந்திருந்ததான ஜனங்களுக்காகவே ஆண்டவர் பேசுகிறார் என்றால், என் அருமை பிள்ளையே, ஒரு தகப்பன் உன் நிலையை கண்டு அவர் பேசாமல் இருப்பாரா? அவரால் இருக்க முடியாது. கூப்பிடுவார், தேவதூதர்களை கூப்பிடுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏலியாவை காப்பாற்ற அவர் தாகத்தோடு பேசினார் அல்லவா? யோனாவை காப்பாற்றுவதற்கு அவர் நீனோடு பேசின தெய்வம் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை பராமரிக்க வேண்டும் என்றால் நீ விதவையாய் இருந்தாலும் கேரி காற்று நீரை பற்றி போக பண்ணி பாஸ்டர் இருந்தாலும் பாஸ்டர் வீட்டுக்கு வர வச்சு அங்கே வாழ வைக்கிற தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. 4 மாசம் நீங்க நினைச்சிட்டீங்களா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு? ஆண்டவர் படகுல போற ஆண்டவர் காத்தடிக்குது, மழை அடிக்குது, அமைதியா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவருக்கு தெரியும் நீ கூப்பிடுகிற ஒரு நேரம் வரும் என்று சொல்லி. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிற தேவன் என்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காகத்திற்கு அவர் தருகிறார் என்றால் அந்த காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தவரை நான் ஆராதிக்கிறேன் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் 7வது மாதத்திலே எனக்கான மாறுதலை எனக்கு அவர் நிச்சயம் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து 2வது வசனத்தை வாசிங்க. ஜனத்திற்காக பரிதபிக்கிறவர் தெய்வம் தன் பிள்ளைக்காய் பரிதபிக்க மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, நல்ல தாய் தகப்பன் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள், தங்கள் பிள்ளைகளின் பசியை ஆற்றிக் கொண்டிருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அருமையான ஆண்டவரும் உன்னை பசியினால் வருந்த விடுகிற தேவன் அல்ல. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிற வார்த்தை, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருக்க 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். 3 நாட்கள் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் பரிதபித்தார் என்றால் 6 மாதங்கள் பரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, உன் வேண்டுதலின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்காதா? அவர் பரிதபிக்க மாட்டாரா? அவர் பரிதபிக்கிற தேவன் அல்ல. உன்னை பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் ஒரு பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் ராஜாத்தியே, ராஜ்யத்துல பாதி கட்டலாம். உலகத்தின் ராஜா சொல்லுவாரு, ஆனால் பரலோகத்தின் ராஜா இந்த பிள்ளை கேட்டா உனக்கு என்ன வேணும்? உலகத்தை வேண்டும் என்று தருவேன், ஆனால் உலகத்தை நான் கேட்க மாட்டேன். பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட வேண்டும். எதிரை வாஞ்சிக்கிறீங்க? என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே நான் சபதரித்த எல்லாமே என்ன பெட்டிக்குள்ள வைக்கும் போது நான் விட்டு சுமந்து ஆண்டவரே, ஆனால் ஒப்பற்ற செல்வம் நீரா இருப்பீர் என்றால் அங்கே வந்தால் என்னை பராமரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இவர்கள் என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்கள் அவங்களுக்கு ஒன்னால 6 மாதங்கள் நான் சபைக்கு வருகிறேன் ஆண்டவரே, உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல முடியாத அநேக விண்ணப்பங்கள் எனக்குள்ளாய் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற சப்தத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, முழங்காலிலே தன் முகப்பட எலியா குனிந்தார். கையளவு மேகத்தை அவன் வேலைக்காரன் பார்த்தார். ஆனால் பெருமழை இரைச்சலை கேட்டதான நேரத்திலே ரதத்திலே ஓடின ஆகாப்பிற்கு முன்பாக கர்த்தருடைய கரத்தில் துணை கொண்டு ஆகாப்பை முன்பாக ஆண்டவர் வைத்தார் என்றால் எத்தனை பேர் உனக்கு முன்பாக ஓடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. கர்த்தர் எப்படி உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தலைவராக்குகிறார் என்றுதான் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற அடுத்த வார்த்தை, நீ அநேக சாதிகளை ஆடுவாய், உன்னையோ அவர்கள் ஆடுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இவர்களில் சிலர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறப்பா. தூரம் என்றால் ஆண்டவே என் வீட்டுல இருந்து நான் கால்குலேட் பண்றது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில உமக்காய் நான் இந்த ஓட்டத்தை துவங்கினேன். ஆனா எனக்கு முன்னால நிறைய பேர் பெற்றாங்க. என்னால் அவர்களோடு ஓட முடியல. பலவீனம். நான் இன்னும் தூரத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறாயா? உனக்காய் ஒருவரும் பக்கத்தில் நடந்து வந்து காணாமல் போன ஆண்டாய் நீ இருந்தாலும் அவன் தோளிலே உனக்கு இடம் உண்டு. 100 ஆடுகள் இருந்தது உண்மை, ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. ஆண்டவர் எதை தேடி வந்தார்? மனம் திரும்புகிற 99 நீதிமான்களை அல்ல, காணாமல் போன ஒரு பாவியை தேடி வந்தார். அந்த பாவி நான் தான் ஆண்டவர்.
வச்சுக்க. ஆனா காணாம போயிட்டேன், இதுக்கு வழி தெரியாது, எப்படி வரணும்னு தெரியாது. என்னை தேடி வந்தவர் 2 அடி அடிப்பார், அடிச்சு என்னை தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு இப்பொழுது இந்த 7வது மாதத்துல 6 மாதங்கள் காணாமல் போயிருந்த இந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய தோளில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரின் கரத்துல பத்திரமாய் இருக்கிறேன், செய்தப்படாமல் இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை பிசாசிடத்திலே அல்ல, மனிதனிடத்தில் அல்ல, சூழ்நிலைகளிடத்தில் அல்ல, என்னை 6 மாதம் பாதுகாத்தார் என்றார். 7வது மாதத்திலும் அவரே என்னை பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, இவர்களின் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை 6 மாசம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களே, உங்களை இன்னைக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் இல்லாம உங்களை அனுப்பிவிட்டார். இந்த சர்ச்சோட வாசப்படியை தாண்டறதுக்கு முன்னால சோர்ந்து போயிருவீங்க. நீங்க அப்பாவுக்கு தெரியாதா? அதனாலதான் கொடுத்தல மூடி வச்சது. நீ போய் நிலை, நான் பேசுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காய் பேசுகிறார் என்றால் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, பேசுகிற எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போக கூடாது என்று. நீ சோர்ந்து போய் கீழே விழுவதற்கு முன்பாக என் ஆண்டவர் உன்னை ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 4வது வசனத்திலே, அதற்கு அவருடைய சிஷ்யர்கள், நீ நடக்கிற வனாந்திர வழி உனக்கு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, வனாந்திரத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது ஏசப்பா. செடி இருக்காது, கொடி இருக்காது, தண்ணி கிடைக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் காண்பித்துக் கொடுக்கிற இன்னொரு நற்செய்தி இருக்கிறது. உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை வாசிங்க. உபாகமம் 2:7. உன் கை கிரியைனா என்ன தெரியுமா? நீ செய்த எல்லாம் என் பிள்ளைகளை பராமரிப்பது, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமதரித்து கொடுப்பது, என் குடும்பத்திற்காக நான் சம்பாதித்துக் கொண்டு வருவது. இப்ப ஃபர்ஸ்ட்ல வார்த்தை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் ஒன்னான படிக்க கூடாது. அது ஒன்னை என்று சொன்ன அன்றைக்கு, இன்றைக்கு நான் வாசிப்பது என் தேவனாகிய கர்த்தர் என் கை கிரியைகளில் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து. அப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? மாஸ்டர், கிச்சன்ல எல்லாம் காலி ஆயிடுச்சு சொல்லணும். ஆசீர்வதித்து வருகிறார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்ப என்னுடைய கிச்சன்ல எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ஆண்டவரே, பீரோவை திறந்து பார்க்கிறேன், நாளைக்கு எனக்கு தேவையானது இல்ல. விசுவாசி, என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற இடத்துல உன் என்கிற இடம் என்னிடமாய் மாறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் என் கைக்கிரியைகளில் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். என்ன வனாந்திரம்? உன்னை விடமா ஏசப்பாவுக்கு நீ வனாந்திரம் தான் சொல்லுவ. ஏசப்பா சொல்ல வனாந்திரம் இல்லை, நீ தப்பா சொல்லுவ. நான் உன்னை வச்சது பெரிய வனாந்திரம். ஏன் தெரியுமா? வனாந்திரம் கூட சொன்னதெல்லாம் வந்துடுவான். பெரிய வனாந்திரத்தில் நீ இருக்கிறேன்னா யாரும் வரமாட்டாங்க. யோபினிடத்தில் எல்லாம் கடந்து போனது. அவன் மனைவியும் அவனை பார்த்து சொன்னாள், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் நிஜம். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை அவர் நயம் காட்டி வனாந்திரத்திற்கு கொண்டு வருகிறார் என்றார். உன்னை தனிமைப்படுத்த அல்ல. என் ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து உன்னை பிரித்தெடுத்து உனக்காக மாத்திரம் சில காரியங்களை கொடுக்கும்படியா. வீட்டில் அம்மா சில காரியங்கள் செய்வாங்க. ரொம்ப பிரஷஸான ஃபுட் அம்மா செய்யும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது வந்திருந்தா அவங்க போற வரைக்கும் அம்மா அமைதியா இருப்பாங்க. ஏன்? அதை என் பிள்ளைக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். ஏன்னா ஊட்டச்சத்து நிறைந்ததான உணவு. என் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு நிறைய இடத்துக்கு போய் நிறைய பொருளெல்லாம் சேர்த்து என் பிள்ளைக்காக நான் செய்தது. அதே போலதான் என் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன்னிடத்தில் அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், மறுபடியும் சொல்லுகிற உன்னை வனாந்திரத்திற்கு கொண்டு வருவார். என் ஆண்டவரும் ஞானஸ்நானம் எடுத்து எங்கெல்லாம் போனாங்க? வனாந்திரத்துக்கு போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு எங்க கொண்டு வந்தாங்க?
வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க. பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்ல முடியுமா வனாந்திரத்துல சாப்பாடு இல்லாம ஒருத்தனாவது செத்தான்னு சொல்லி? என் ஆண்டவர் நடத்தும் பொழுது ஒருவனும் சாகவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளை சாப்பிட்டு தான் செத்து போனாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைய, என் ஆண்டவர் பசியினால் உன்னை வருந்த விடுகிற தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ என்கிற இடத்தை நான் என்று நிரப்பிப்பார். நான் நடந்து வருகிறதை அவர் அறிவார். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு தெரியாது. எங்க அப்பா நான் சில விஷயத்த சொல்ல மாட்டேன், எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன், என் மனைவிட்ட சொல்ல மாட்டேன், என் கணவன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை நன்றாய் அறிந்தவர், என் நிலையை நன்றாய் அறிந்தவர், என் எதிர்காலத்தை அறிந்தவர், எனக்காய் நன்மை செய்பவர், நான் நடந்து வருகிற வனாந்திர வழியை அவர் அறிவார். ஏனென்றால் இந்த வனாந்திரத்தை ஏற்படுத்தினது அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த வனாந்திரம் வயல்வெளியாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்க பார்ப்போம். நீ நடந்து வருகிற வனாந்திர வழியாக அறிவா. இதுல உங்க வயசு போகும். இப்ப கிரேஸுக்கு இப்ப இந்த வருஷம் எத்தனை வயசு சொல்லுங்க பார்ப்போம். 30. ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த வயசு தான் 33 வருஷமும். அடுத்தது ஏசப்பா எங்கேயாவது உங்களை விட்டுட்டு போனா? நம்ம தான் விட்டுட்டு போனோம். சில நேரத்தில் விட்டுட்டு கூட போயிருக்கிறோம். பணம் வந்த உடனே, புகழ் வந்த உடனே, எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைத்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் நீ வனாந்திர வழியில் நடந்து வந்த நேரத்தில், உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் அவர் உன்னோடு வந்தார் அல்லவா? அப்ப உனக்கு என்னெல்லாம் குறைவு தெரியுமா? வாசிக்க பார்ப்போம். என்று சொல்ல சொன்னதை சொல்லுகிறேன். 6 மாதம் வனாந்திரமாய் இருக்கிறதா? கர்த்தர் கொடுத்தது என்றால் நன்றி என்று சொல்லுங்க. அந்த வனாந்திரம் என்ன ஆகும் தெரியுமா? ஏசாயா 35:1-2 வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 35வது அதிகாரம் 1-2 வாசிங்க. என்னது? சொல்லுங்க பார்ப்போம். 6 மாசம் எனக்கு வனாந்திரமா இருக்குன்னா 7வது மாசத்துல ஏசப்பா ரிப்பேர் பண்ண போறாங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருப்பது நல்லதல்ல. என் பிள்ளைக்கான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? 6 மாதத்தை முடித்து விட்டேன் ஆண்டவரே. 7வது மாதத்தை காலடி எடுத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்துல நான் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று என் வாழ்க்கை துணைக்கு என் ஆண்டவரே என் கூட வருகிறார், என் ஆண்டவர் என் கூட வருகிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, வனாந்திரத்தை முடித்த உடனே தேவ தூதர்களின் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தது உண்மை என்றால் என் பாதம் கல்லில் விழாத படித்து இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிறதான தேவ தூதர்கள் என்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். எனக்கு ஒன்றும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள், தாட்சியடைகள், பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை கூட. 6 மாசத்துல என்னென்ன நன்மையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ 7வது மாசத்துல ஆண்டவர் பட்டி போட்ட குட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஆமிக்கி ஒதுக்கி மடியில் சரிந்து விடுபடுத்த ஆண்டவரே நான் நிறைவா இருக்கிறேன் என்று சொல்ல போகிறார். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரம் எப்படியா? இந்த வனாந்திரமும் நான் தான், வறண்ட நிலமும் நான் தான். இவ்வளவு நாள் மனுஷனுடைய கையை பிடிச்சேன். இப்ப இந்த பெரிய வனாந்திரத்துல யாரும் இல்லை, எங்க அப்பாவோட கையை பிடிச்சிருக்கிற வனாந்திரம் பயன்படி அம்மாவை வாசிக்க பார்ப்போம். கடுவெளி கழித்து எப்படி சரிக்குமா? புஷ்பத்தை ஒரு பூ எப்படி பூக்குதோ அதே போல இந்த 7வது மாதம் உன் வாழ்க்கை பூத்து குலுங்க போகிறது. நீ காய்த்து கனி கொடுக்க போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார். உன் வாசம் அநேகருக்கு பரவி செல்ல போகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. புரிந்து எப்படி பாடுமா? கண்ணீரோடு வந்தப்பா, என்ன சந்தோஷமா பாட சொல்றீங்க. எப்படிப்பா? மனிதனால் கூடாதவர் தேவனால் கூடும். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அதுக்கு அப்ப கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசுவா வச்சிருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இது ரிட்டன் கிஃப்ட் இல்ல, ஆண்டவரால் எழுதப்பட்ட கிஃப்ட். இயேசுவா எழுதினாங்கன்னா ஒருவரால் அதை மாற்ற முடியாது.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு ஒன்றும் குறைபடாது என்று சொல்ல சொன்னவர் உன் வனாந்திரம் எப்படி மாறும் என்றும் சொல்லி தருகிறார். இப்போ வாங்க, மார்க்கு 8வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக கூடும் என்றார்கள். மனுஷன் போனா இப்படிதான், என் குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லை, என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை, என் எதிர்காலம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உன்னை துரத்துவான். ஆனால் என் ஆண்டவர் உன்னை துரத்துகிறவர் அல்ல, உன்னை தன் பக்கமாய் வைத்துக் கொண்டு, அப்பா உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்ட வார்த்தை இதுதான், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆனா இன்றைக்கு நாம் விரும்புகிறதை மனிதனிடத்தில் கேட்கிறோம். அவனும் நம்மை போல பாடுள்ளவன் தான். பாடுள்ளவன் வாழ்க்கையை பாடலாக்க முடியாது, புலம்பதான் ஆக்குவான். ஆனால் பாடத்தக்கவரிடத்திலும் பாடங்களை சொல்லுவாய் என்றால் என் ஆண்டவர் உன்னை சங்கீதம் பாட வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, 7வது மாதம் எப்படி இருக்கணும் எழுதிக்கோங்க. எனக்கு புலம்பல் அல்ல, எனக்கு சங்கீதம் பரிசாய் தரப்படுகிறது. வேதம் சொல்கிற வார்த்தையை பாருங்க, இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க முடியும். 6 மாசம் அடவே திருப்தி இல்லை, என் வாழ்க்கையில ஒரு நிலை இல்லை. வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்துல, எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டால் 6வது மாதத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னிடத்தில் இருப்பது என்ன? கலசத்துல கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், நாங்கள் சாப்பிட்டு செத்து போக 2 விறகு பொறுப்புகிறேன் என்று ஒரு விதவை அன்றைக்கு எலியாவினிடத்திலே சொன்னது போல, இன்றைக்கு தேவ சமூகத்திலே வார்த்தையான ஒரு உன்னை சந்திக்க வருகிற நேரத்தில், ஆண்டவரே என்னிலே கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது, இந்த பலத்தை கொண்டு எவ்வளவு தூரம் நான் போக முடியும் ஆண்டவரே, என் துருத்தியில் இருக்கிறதான ஆண்டவரை எல்லா விதமான கண்ணீர் செலவழித்து போயிற்று, ஆபிரகாம் கொடுத்ததான அப்பங்கள் எல்லாம் செலவழித்து போயிற்று. உன் முற்பிதாவான ஆபிரகாம் உனக்கு கொடுத்த அப்பம் செலவழியலாம், உங்கள் முற்பிதாக்களாக இருக்கிற உன் தகப்பனார் உனக்கு கொடுத்ததான சொத்துக்கள் உன்னை விட்டு கடந்து போகலாம். எவைகள் உன்னை விட்டு போனாலும் பெரியாத பரலோக செல்வம் உன்னோடு இருக்கும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்ப 6வது மாசத்துல ஆண்டவரே எந்த கொஞ்சம் தான் இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து என்ன பண்ணினார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், உன்னிடத்தில் கொஞ்ச காரியம் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண பழகு. ஆண்டவர் எனக்கு என்ன மாதிரியை வைத்தாரோ ஆண்டவரின் மாதிரியை நான் பின்பற்ற வேண்டுமே தவிர மனிதனின் மாதிரியை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் அப்பங்களை எடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், பெற்கிறார், அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார், அவர்கள் ஜனங்களுக்கு. அப்பா இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் 7வது மாசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிருவோம். என் அன்பு தேவ பிள்ளைய, நீ 7வது மாதத்திற்கு முன்பாக காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக உன் பசியை ஆற்றுகிறார். ஏனென்றால் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. நீ வழியில சோர்ந்துடக்கூடாது, உன் ஓட்டம் பாதியில முடிஞ்சிடக்கூடாது. மனுஷனை ஏமாத்துமா, சாத்தானை ஏமாத்துமா, சூழ்நிலை ஏமாத்தும். என் அன்பு தேவ பிள்ளை, நீ பயப்படாத, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் அன்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் தன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 7வது வசனம் சொல்லுதப்பா, நீங்க பரிமாறுவீங்க. ஆனா இந்த 7வது மாசத்துல 7வது வசனத்துல இருக்கிறது என் வீட்டுல இருக்குது, என் கையில இருக்குது, என் தொழில இருக்குது. சிறு மீன்களும் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துரு. என் அன்பு தெய்வ பிள்ளைய, நம்ம கிட்ட நிறைய இருந்தாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். என் ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் இருந்தால் போதும், உன் வாழ்நாள் முழுவதும் அவர் உன்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவர் அவைகளையும் என்ன பண்றாரு? அப்ப ஏசப்பா கிட்ட, ஆண்டவரை என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவனையும் அவன் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா யார் நல்ல காஸ்ட்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல இடம்,
ஆனால் என் தேவ சமூகத்தில் அப்படி அல்ல. அவர் இருதயத்தை பார்க்கிறவர், மனிதன் முகத்தை பார்ப்பான். என் ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். இன்றைக்கு உன் இருதயத்தை பார்த்து, உன் அங்கலாய்ப்பை பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த சின்ன காரியம் தான் பயன்படுகிறது, அதையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தை வாசிங்க. அப்ப ஏசப்பா கொடுத்தா என்ன கிடைக்கும்? திருப்தி. மனிதனிடத்தில் திருப்தி இருக்காது. என் ஆண்டவர் கொடுத்தார். என்னை மாத்திரமல்ல, விதவையை வாழ வைத்தார், அவன் மகனை வாழ வைத்தார், அவளை கொண்டு எலியாவை வாழ வைத்தார், அவன் வீட்டில் இருக்கிற அநேக நாட்களை சாப்பிட வைத்த ஆண்டவரைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9வது வசனத்திலே, சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய், பின்பு அவர்களை, அப்ப சாப்பாட்டுக்காக ஏசப்பாவை பார்க்க வந்தோம்னா சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும். யாக்கோபு அன்னைக்கு கேட்டது போல, நீர் என்னை மறுபடியும் தகப்பனிடத்துக்கு கொண்டு வருவீர் என்றால் எனக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? உண்ண உணவு, உடுக்க உடை தந்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். இதற்கு நான் உன்னை படைக்கவில்லை. இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், அதுக்குதான் உன்னை படைச்சேன். ஆனா நீ என் கேள்வி கேட்க, நல்ல விடுதலை இல்லை சப்பா, நல்ல சம்பளம், ஆண்டவரே எல்லாமே தருவீங்களா? எல்லாம் கிடைக்கும், நான் அவனை அனுப்பிடுவேன். போ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. அவர் அவர்களை அனுப்பிவிட்டு சீஷர்களை என்ன பண்றாரு தெரியுமா? அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையை திருச்சபைக்கு வரும்பொழுது ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கிடைப்பாரா என்று சொல்லி பார்க்க வருவேன் என்றார். அவர் எனக்கு அப்பத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, என்னை துரிதப்படுத்துகிற ஆண்டவராய் வருவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 14வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எனக்கு இந்த மாசத்துல பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் அடுத்த மாசம் என்னால நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா நிறைய நேரத்துல உண்மையை சொல்லணும்னா, இந்த 30ஆம் தேதி ஒரு 3 மணி வரைக்கும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா கரெக்டா 90 ரூபாய் மேல இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவர் உன் பேங்க் பேலன்ஸை பார்க்கிறவர் இல்லை. அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? வாசிக்க பார்ப்போம். அவர்களிடத்தில் எத்தனை அம்மா இருந்துச்சு? ஒண்ணே ஒண்ணு. இந்த ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற 10 ஒன்றை நான் உனக்கு கொடுக்கிறேன் தெரியுமா? நீ அநேக நேரத்திலே மறந்து போகிற நேரத்தில் உன் நீதி உனக்கு முன்பாய் சென்று கொண்டிருக்கிற படியினாலே கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் பார்த்து இந்த 7வது வானத்தை உன்னை பார்க்க வைத்திருக்கிறது. கர்த்தருக்காய் விதைத்த அன்பு கடமை, கர்த்தருக்காய் விதைத்த அன்பு உள்ளமே. இந்த 7வது வானத்திலே கர்த்தர் உன் குடும்பத்தை வறட்சியை பார்க்க விடமாட்டார், திரட்சியை பார்க்க போகிறார். நீ சரித்திரம் பார்க்க போகிறாய், தரித்திரத்தை காண போவதில்லை. நீ அலங்கோலமாய் இருக்க மாட்டாய், நீ அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய நேரத்துல அப்பா நான் என்ன பண்ண, நீ மறந்துடுவேன். உன்னை மறவாத ஒரு தேவன் ஆண்டவருக்கா, ஆண்டவரை எனக்கு கிடைச்சத உன்னை உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதை கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர் உனக்கான புதிய துவக்கத்தை எழுதி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? ஒரு கொஸ்டின் மார்க் ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. அதுக்குதான் வாசிக்க சொன்ன மத்தேயு 7:7. அங்க என்ன வாசிக்கிறோம்? கேளுங்கள் கொடுக்கப்படும். அடுத்தது தேடுங்கள் தான். என் கண்ணால தேடணும். பைபிள்ல ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்குன்னு தேடணும். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பா உன்ட அப்பா இருக்கான்னு கேட்ட உடனே சாப்பாட்டுக்கு நான் கேட்கிறேன் என்று அல்ல, உன் ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் கேட்கிறார். 7வது மாதத்திலே உலக காரியத்தை குறித்து கவலைப்படுகிற அன்பு சகோதர சகோதரி, உலகத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பரலோகத்துக்கு கூடியவனை நீ நாடி தேடிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அடுத்த வார்த்தை, நீ மறந்து போனதை அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இந்த 6 மாசத்துல உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் தான் இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ நன்மை உனக்கு செய்தார். நன்மைகள் அனுதினம் 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 நீங்க பார்த்துட்டு இருக்கிறனால மறந்து போயிட்டோம். மூச்சு டெய்லி விட்டுக்கிட்டே இருக்கிறனால
இந்த பேச்சுல மூச்சை குறித்த சாட்சி வரவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைய ஐசியூக்குள்ள போய் பாருங்க, இந்த மூச்சு எவ்வளவு பிரஷியஸ்னு தெரியும். ஆனா இந்த மூச்சை குறிச்சு யாராவது சாட்சி சொல்லியிருக்கிறீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்? டெய்லி மூச்சு வந்து போயிட்டு இருக்குது பாஸ்டர். என் அன்பு தெய்வ பிள்ளைய சில நேரத்துல நீ மறந்து போன காரியத்தை கர்த்தர் உனக்கு நினைவுபடுத்துவார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆதியில எப்படி தெரியுமா? 8 மணி ஆராதனை 7 மணிக்கெல்லாம் வருவோம், சபை வெள்ளடிப்போம், பெருப்போம், உருளுவோம், பெறலும். ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நாட்கள் போக போக, குடும்பம் வளர வளர, பிள்ளைகள் பெரிதாக பெரிதாக, என் எல்லைகள் விஸ்தாரம் ஆக ஆக, இப்ப 7 மணி 8 மணிக்கு வந்தவர்கள் 9:30 மணி, இன்னும் கொஞ்சம் குடும்பம் பெருசாயிருச்சு. நான் சர்ச்சைக்கு பண்டிகை கிறிஸ்தவனாய் வருவேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லிக்கிட்டே உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன். பெட்டி கூட வச்சவன் ஆண்டவருக்கே பண்ணி யாரு? என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் நினைப்புகிறார், நான் 5 அப்பங்களை 5000, நல்லா கவனிக்க, எவ்வளவு குறைந்தோ அதிகமா உன் பிளஸிங்ஸ் அதிகமா. மறுபடியும் இதை அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறேன். உன் குடும்பத்துல, உன் கையிருப்புல, நீ செய்கிற காரியங்கள எவ்வளவு குறைகிறது என்று சொல்லி நீ நினைக்கிறாயோ அத்தனை அதிகமாய் உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் போஷிப்பார். 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேரை போஷித்தாரு? ஆனா 7 அப்பத்தை வச்சு என் அன்பு தெய்வ பிள்ளை, இதுதான் ஆண்டவருடைய கணக்கை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. உன் நினைவுகள் உங்க வழி, என் வழி. நீங்க சொல்றீங்க, அப்பா என்கிட்ட இந்த 6வது மாசத்துல எல்லாம் குறைஞ்சு போச்சு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 7வது மாதத்தில் தான் உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன்னை சார்ந்திருக்கிறவளை எல்லாரையும் நீ குறைவின்றி போஷிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான கொடுக்கைகள் அவருக்கு தெரியும் கணக்கு. ஆனா நம்மகிட்ட கேட்பாரு, நீங்க எவ்வளவு மீதி எடுத்தீங்க? இதெல்லாம் மறந்துருப்போம். ஜனவரி மாசம் ஒரு பிரச்சனையை பார்த்திருப்போம், பிப்ரவரி ஒரு பிரச்சனையை பார்த்திருப்போம். ஆண்டவர் அதுக்கு நன்மையா மாத்திட்டாருன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், அவ்வளவு நீங்க போயிட்டுவாங்க. அதே ஆண்டவர் அதை கண்டினியூ பண்ண வச்சிருந்தானா, ஆண்டவரே என்னை மறந்தீரா, பாஸ்டர் வர மாட்டாரு, பாஸ்டர்மா வரல, மூப்பர்கள் வரல, இவங்க வரல, இவங்க வந்தா, நோ, கர்த்தர் செய்ததை என்றைக்கு மறந்து விடாதே. உன்னை உயிரோடு வைத்திருப்பதே நீ அவருக்காய் வாழுகிற நடமாடும் சாட்சி. வேதம் சொல்கிறது பாருங்க, பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட எழுந்தீர்கள் என்று கேட்டார். எத்தனை 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 கூட? சரியா 12 மணிக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப என் ஆண்டவர் எனக்கு எத்தனை கூடைகள் தருவார்? இப்ப கேள்வி உங்களுக்கு தான், எத்தனை கூடைகள் ஆசீர்வாதங்கள்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முடிக்கும் போது ஒரு கணக்கை சொல்லி தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை 20வது வசனத்தை வாசிங்க. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கணக்கு புரியல, கணக்கு புரியல. என் ஆண்டவருடைய கரத்தினால் நீ நடத்தப்படுகிறாய் என்றால் அப்பங்கள் வந்தது உனக்கு தெரியும், மீன்கள் வந்தது உனக்கு தெரியும், கூடைகள் வந்தது யாருக்காவது இன்று வரைக்கும் தெரியுமா? பைபிள எழுதுனாங்க, அவங்களுக்கும் தெரியாது. அதை கர்த்தர் மறைத்து ஒழித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த கூடைகள் எத்தனையா பெருக்க வேண்டும் என்று கணக்கை நீதான் எழுத வேண்டும். ஆண்டவரே, என் வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, 5 கூட வேணும் ஆண்டவரே. அப்பா, என் சபையில 40 பேர் இருக்கிறாங்க, 40 கூட வேணும் ஆண்டவரே. என் தெருவில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 கூட வேணும் ஆண்டவரே. என் இந்திய தேசத்துல கோடிகள் இருக்கிறது, கோடிகள் வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் லட்சம் லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, எனக்கு அத்தனை கூடைகள் வேண்டும் ஆண்டவரே. தருவாரா? கூடைகள் அதிகமாக ஆக ஆசீர்வாதம் நமக்கு கம்மியாகிட்டே வரும். ஏன் ஆண்டவரே என்னை சிறுமைப்படுத்துகிறேன்? ஏன் ஆண்டவரே என்னை நிந்திக்கும் இடத்திலே வைத்திருக்கிறீங்க? என்னை ஏன் சிறியவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க? வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, சின்னவன் 1000 சிறியவன். இப்ப தெரியுதா ஏன் ஆண்டவர் என்னை சிறுக பண்ணினார்? நீ பெருக வேண்டும் என்றால் சில வனாந்திரங்களை நீ கடந்தாகத்தான் வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 21 வாசியம் பார்ப்போம். அப்படியானால்
இந்த 7வது மாசத்துல ஸ்ட்ரிக்டா ஏசப்பா நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்திருந்தா கம்யூனியனுக்கு வருகிற சனம் கம் யூனியன் அதான் கம்யூனியன். அது ஒரு வாரம் மட்டும்தான் ஆண்டவரோட நம்ம யூனியனா இருப்போம் ஆண்டவர். அதன் பிறகு நாங்கள் சொந்தக்கார வீடு இருக்குது, என் தகப்பனை பராமரிக்கணும், என் தாயை பராமரிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை யாரை பராமரித்தாலும் சரி, உன்னை இதுவரைக்கும் ஒரு பராமரித்து நடத்துகிறாங்க, அவருக்கு நன்றி சொன்னாய. என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறுத்த மாட்டான், பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிற எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்ம செய்யறது 6 மாசம் உங்க உயிரோட வச்சாரு, ஏசப்பாக்கு நன்றி சொன்னீங்களா? 7வது மாதத்துல 7வது அதிகாரத்துல 9 பரிபூரணத்துக்குரியவர் நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தை, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த 7வது மாசம் என்ன மாசம்? என்ன மாசம்? நீ எதை விதைக்கிறாயோ நீ எந்த கூட எதை வச்சிருக்கிறீங்க? கூட எத்தனை ஏசப்பா ரெடி. வேற நீ எதை விதைக்க போகிறா? சந்தோஷத்தை விதைத்துப்பா, சமாதானத்தை விதைத்துப்பா, நற்கிரியைகளை விதைத்துப்பா. இது முளைக்கும் போது எப்படி முளைக்கும்? ஒரே ஒரு மாங்காய் கொட்டை எடுத்துட்டு போய் என் வீட்டில் இருக்கிற தொட்டியில வைக்கிறேன், அது வளருது, பூ பூக்குது. எத்தனை கனி வரும்? அதுல கணக்கு இல்லை. அதே போலதான் இன்றைக்கு நீ ஒருவனுக்கு சொல்லுகிற நற்செய்தி அவன் தலைமுறையை கர்த்தருக்காய் வழிநடத்தும். இப்ப தெரியுது, அந்த 26 ஆண்டுகள் பிறந்ததுல இருந்து நான் ஆண்டவருக்காய் நல்லதை செய்யவில்லை, என் வாழ்க்கை நல்லதை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசுகிறார். பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நம்ம இதுவரைக்கும் செய்தது நல்லதில்லை, இனி நான் நல்லது செய்யணும். நல்லது பண்ணா என்ன கிடைக்கும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ தீமை செய்தால் பாவம் எங்க படுத்து கிடக்குது? வீட்டு வாசப்படி. ஆனா இது தெரியாம டெய்லி கூட்டம் பெருக்கிறோம், தாண்டி 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 போறோம். ஒரு நாள் இந்த பாவம் கர்ப்பம் தரிக்கிறது, அது மரணத்தை பிறப்பிக்கிறது. உன்னை மரணத்திற்கு நேராய் அல்ல, உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஒரு நாள் மௌனமா இருந்துச்சோம்ல, பரலோகத்துல இருக்கிறவங்க நம்மளை குற்றப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, நினைவேல இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளை குற்றப்படுத்துவாங்கல்ல. யோனா எங்களுக்கு சொன்னாரு, நாம் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை மனத்தாழ்மையா நடந்தோம், ஏசப்பா எங்களை காப்பாத்தினாரு. ஆனா ரெட்டக்குழாயில இருக்கிற சீட்ல இருக்கிற ஜனங்களுக்காக இவங்க பறந்து வைக்கல. யோனாவை போல கூலி கொடுத்து ஓடுறாங்க. யோனாவுக்காக ஆண்டவர் நீ அனுப்புனாரு, உனக்காக இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை கொடுத்திருக்கிறாரு, ஏசப்போடைய சமூகத்தை கொடுத்திருக்கிறாரு. இங்க மீனி வயிற்றில் உட்கார்ந்தது போல உட்கார்ந்து இருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் உன்னை வீட்டுல போய் இந்த மீன் கத்திட்டு வருது. ஏன்? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை போல் அநேகரை நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இன்றாயிலும் சிந்தனை செய். இன்னைக்கும் சிந்திக்கலனா, இன்னைக்கும் உணராம இருந்தனா, என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்ற வரைக்கும் நல்லா வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம், பணத்தோட வாழலாம், சீரோட வாழலாம், சிறப்போட வாழலாம். ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகவில்லை என்றால் இந்த உலகத்தில் நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதா. வேதம் சொல்கிறது பாருங்க, பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு. இதை சொன்னது யார் தெரியுமா? நல்லவன் கிடையாது. 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். குஷ்டரோகிகளுக்கு இருக்கிறதான அக்கறை. நாகமானை போல குஷ்டத்தோடு உள்ள வந்தோம், தேவ சமூகத்துல வந்து முழுகணும். 7வது நாள் 7 தடவை முழுகிறதுக்கு அடையாளமா
ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைய போல மாம்சம் மாறிச்சு. ஒரு சின்ன பிள்ளை மூலமா தானே எனக்கு சுவிசேஷம் வந்துச்சு. என்னுடைய சரீரம் சின்ன பிள்ளைய போல மாறிச்சு. நான் இன்னும் மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இந்த ஞானம் வரலையே. இந்த ஞானம் வந்திருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வந்திருந்தா சொல்லுங்க பாப்போம். 50 பேர் 50 ஆத்மாவை கூட்டிட்டு வந்திருப்போமா? 12 மாசத்துக்கு 12 50 எவ்வளவு கூட்டிட்டு பாருங்க, 1000 தாண்டி இருக்கும். ஆனா சபை இன்னும் 100 தாண்டலையே. ஏன்? உணர்வில்லாமல் இருக்கிற. ஆனா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் வேலை ஆசீர்வாதமா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சீரும் சிறப்புமா இருக்கணும். என்னை படைத்த தேவன் தரித்திரராய் இருக்க வேண்டுமா? பாதாள வாய் நடந்து வச்சிருக்குது. நான் சொல்லாதபடியினாலே பாதாள வாய்க்குள்ள அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை சிரிக்க வைத்த பரலோகத்திற்கு நீ கண்ணீரை பரிசளிக்காதே. நல்ல ஆண்டவருக்கு அப்பா ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு நான் செய்கிறது நல்லதல்ல என்று உன்னோடு பேசிக்கொள். யாரையும் குற்றப்படுத்த அல்ல, நீ குற்றப்படுத்த விடக்கூடாது என்று ஒரு தகப்பனாய் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. குஷ்ட ரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். நம்ம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு அறிமுகமானவர்களை சாக கொடுக்கிறாயே, உன் குடும்பத்தை சாக கொடுக்கிறாயே, உனக்கு பிரியமானவர்களை சாக கொடு. எப்படி சாக கொடுக்கிறோம் என்று கேட்கிறாயா? கர்த்தருடைய வருகை வரும் என்றால் நீ தேவனுடைய சமூகத்தில் இருப்பாய். உன்னோடு இல்லாதவர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள். இந்த குற்றம் உன்மேல் சுமரும், என்மேல் சுமரும். அன்பு தேவ பிள்ளையே, சகலவற்றை சரியாய் செய்த சிலுவை நாயகனிடத்தில் என்ன சொல்ல போகிறார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நற்செய்தியை நீங்க சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர்கள் யோர்தான் மட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை தொடர்ந்ததான பாவனை ஆண்டவர்கள் கவிழ்த்து போட்டார் அல்லவா? இந்த உலகத்தை சாத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீ யுத்தம் செய்ய வேண்டாமா? ஜனங்களை ஆண்டவருக்காய் வேறு பிரித்தெடுக்க வேண்டாமா? வேதம் சொல்லுகிறது சீரியர் தீவிரித்து ஓடுகையில். அப்ப ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, 6 மாசம் உன்னை துரத்தின சீரியர் இனி கிடையாது. உன்னை பார்த்து சீரியனான காரியங்கள் இனி உன் வாழ்க்கையில் இருக்கா? நீ அதை துரத்த போறீங்க. சொல்லுங்க பாப்பா, நான் எதெல்லாம் துரத்த போறோம்? கண்ணீரை துரத்த போறோம், தீமையை துரத்த போறோம். என் அன்பு தேவ பிள்ளைகள் நன்மைகளோடு வாழ போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களினாலும் ஏசப்பாவை தேடி வரும்போது வழியில ஒண்ணுமே கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். வீட்டுல போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. 1000 மூலமாய் ஆண்டவர் அளந்து கொடுப்பார். நீச்சல் ஆழத்துக்கு வரும்பொழுது அவனை கூட்டிட்டு போகும்போது ஒண்ணுமே இருக்காது. நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டு அவனை திருப்பி கூட்டிட்டு வரும்போது 2 சைடுமே ஆண்டவர் அங்கே அவனுக்கான விருட்சங்களை வளர வைத்திருப்பார். எசேக்கியேலுக்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, 6வது மாதத்திலே வேதத்தை சுமந்து நீ ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிற நேரத்தில் யாராவது கால்குலேட் வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் 4000 அளந்து கொடுத்தார். செய்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கணக்கு சொல்றேன். அதை கூட்டி முடியும் போது எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க. என் ஆண்டவர் இப்படிதான் மனிதனை ஆசீர்வதிப்பார். 1000 × 1000 × 1000 சொல்லுங்க பாப்பா. 1000 × 1000 × 1000. ஏன்னா முதல் 1000, 2வது 1000, 3வது 1000, 4வது 1000 நீச்சல் போயாச்சு. அப்ப என் ஆண்டவர் 1000 மடங்கள்ல 4000 மடங்கு ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச கணக்கை போட்டு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா ஆண்டவரை எத்தனை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். 2 ராஜாக்கள் 7:15. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஒரு மகா
மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ கேட்கிறதுக்கும் நாளைக்கும் வாழ்க்கை மாறுறதுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் என்னால் சொல்ல முடியும், இந்த 7ஆம் மாதத்துல வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் நற்செய்திகளாய் ஆண்டவர் அநேக சாட்சிகளை சபை நடுவாய் கேட்க செய்து கொண்டே இருப்பார். அந்த செய்தி எப்படி இருக்கும் தெரியுமா? எடுத்துக்கோங்க, முடிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பின்பு அவர்கள் என் ஆண்டவருடைய பேச்சை கேட்டனா பின்பு அவர்கள் ஏரிக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இந்த 12 நீரூற்றுகள் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கோத்திரம் எத்தனையா இருந்தாலும் அதை நீரூற்றுகளை போல் கர்த்தர் வளர செய்வார். 70 பேரீச்ச பழங்கள் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போகும்போது 70 பேர் போனாங்க. தனிப்பட்ட ஆசீர்வாதமும் இருக்கும், குடும்பத்தின் ஆசீர்வாதமும் இருக்கும். பக்கத்துல வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, வந்திருக்கிற நமக்கு 12 நீரூற்றுகள் உண்டு, 70 பேரீச்ச மரங்கள் உண்டு. ஆனா வரதுக்கு முன்னால உன் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? 23வது வசனம். ஆனா ஆண்டவர் 23வது சங்கீதத்தின் படியாய் நடத்தினார். ஆண்டவரை விட்டு நீ வழி விலகினதான நேரத்துல இந்த 23 உன் வாழ்க்கையில வந்துச்சு. அந்த 23 என்ன தெரியுமா? அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ கசப்பை பார்க்கிற, உன் வாழ்க்கையோட இந்த கசப்பை முடியும் போது உன் பிள்ளை வாழ்க்கையில இந்த கசப்பு இருக்காது. இன்னைக்கு நீ எந்த கசப்பை பார்க்கிறியோ, நாளைக்கு இந்த இடத்துக்கு உன் தலைமுறை வரும்போது அங்கே அது சுவையா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கசப்பான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஒரு நிமித்தமாய் ஒரு கோத்திரம் வாழ போகிறது, ஒரு நிமித்தமாய் தலைமுறை வாழ போகிறது, ஒரு நிமித்தமாய் எதிர்காலம் வாழ்வடைய போகிறது. இன்றைக்கு இந்த மாறா மாற்றப்படும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, மாரநாதா உனக்குள் வருகிறார், மாரநாதா வருவார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ தேடியும் காணாதிருக்க போகிறார். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் என் பொருளால் ஆவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த யுத்தம் உனக்குரிய அல்ல, இது கர்த்தருக்கு உரியது. என் அன்பு தேவ பிள்ளையே, மகளாவின் அனுபவத்தில் வந்தவன் வாழ்க்கையில் மாறாத அநேக காரியங்களை கர்த்தர் இந்த 6வது மாதத்திலே மாற்றி போட்டு 7வது மாதத்திலே மார்க் 7:37 சொல்லுவதன்படியாக அவர் சகலவற்றை நன்றாய் செய்தார். அவர் சகலவற்றை நன்றாய் செய்தார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இருந்த இடத்துல அப்படியே நம்மளால் படிடுவோமா? இருந்த இடத்துல அப்படியே நம்மளால் படிடுவோம். அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், அப்பா நீங்க எனக்கு கொடுத்த நல்வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நேசித்தபடியினால, என்னை சிநேகித்தபடியினால என் ஆண்டவர் எனக்காக வார்த்தைகளை ஆண்டவரே நீங்க தந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் இருதயம் என்ற கூடையில எடுத்து வச்சிருக்கிறப்பா, இந்த விதையை நான் விதைக்க போகிறேன் ஆண்டவரே. இது 30, 60, 100 கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. வேதம் சொன்னபடியாக கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் தனித்தே இருக்கும். நீ தனியாகவே இந்த வட்டத்தை முடிக்க போறியா ஆண்டவரே? நான் இந்த மண்ணில் விழுகிற நேரத்தில் என்னிலிருந்து அநேக கோதுமை மணிகள் எழும்ப வேண்டும் என்றார். விதை விதை சங்கீதம் 126 சொல்வது போல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் விதத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவுகிற விதையை சுமந்து கொண்டு போகிற நேரத்திலே அழுது கொண்டு போகிறார். அறுத்து கொண்டு அணிகளை அறுத்து கொண்டு வருகிற நேரத்திலே எந்திரத்தோட 7வது மாசத்துல அநேகருக்கு விளக்காய் அல்லவா, அநேகருக்கு ஆண்டவரை சொன்னாய் அல்லவா, அநேகருக்கு மத்தியில கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, மொர்தெகாயை போல நீ வாசலில் இருந்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார், 7வது மாதத்திலே உனக்கான உயர்வு வருகிறது. யார் எல்லாம் உன்னை பார்த்து ஏளனம் செய்தார்களோ அங்கே கர்த்தர் உன்னை தூக்கி வைக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உனக்கு ராஜ வீரத்தை தருகிறார். உனக்கு ரிகமா ரிவிஷியா லபோரியா விக்கரதோஷ
கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, சிங்காரத்தை தந்த அருள்முறை நல்ல தெய்வத்தை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் சமர்த்திகளாய் இருக்கட்டும். என் பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எழுப்பட்டும். கர்த்தருக்காய் வேலைகள் செய்யட்டும் அப்பா. 7வது மாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நன்றாய் செய்தவரின் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இருந்த இடத்துல 2 கரங்களை வார்த்தை நேராய் உயர்த்தி சொல்லுவோம். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் செய்து முடிப்பார் என்று ஆமென் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல